Hi, good evening. Welcome to all. இந்த வீடியோல post market updation and நாளைக்கு மார்க்கெட்டோட prediction பத்தி தான் பார்க்க போறோம். So FIs தொடர்ந்து profit bookingல இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். So இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. So இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்கிறதுக்கு என்ன ரீசனாக நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் அப்படின்னா நேற்று இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரேட் வெளியாயிருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக வெளியானது தான் எஃப்ஐஎஸ் வந்து பேனிக் ஆகி ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்கிறதுக்கு ஒரு மெயினான விஷயமா நான் பார்க்குறேன். செப்டம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 5.5% இருந்தது. பட் இப்போ எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா 5.9 or 6%குள்ளே தான் எதிர்பார்த்தாங்க. பட் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 6.2% இருக்குது. இதுதான் வந்து பேனிக் ஆகிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் செக்டர் வைஸ் வந்து எல்லாமே க்ரோத்தில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 1.36% மைனஸில் க்ளோஸ் -1.36%ல் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா -1.25%ல் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா -2.09%ல் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் ரொம்ப டீக்ரோத்தில் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோ மோட்டார் கார், எம்என்டம், இண்டல்கோ, டாடா ஸ்டீல், ஈச்சர் மோட்டார் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப டீக்ரோத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டானியா வந்து தொடர்ந்து 2 days வந்து ரொம்ப செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை தொடர்ந்து கிராசிம், டாடா மோட்டார்ஸ், ஏஷியன் பெயிண்ட், என்டிபிசி வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி, மெட்டல், ஃபார்மா, ஆட்டோமொபைல், பேங்க் நிஃப்டி, பேங்கிங் செக்டர், ரியாலிட்டி, ஆயில் அண்ட் கேஸ் வந்து தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பாசிட்டிவ்னு சொல்ல போனால் மீடியா அண்ட் எஃப்எம்சிஜி ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் போயிடுவோம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 10-11 போல் நான் ஒரு அப்டேஷன் கொடுத்துருந்தேன் டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா 23,700 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 23,500ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ புட் சைடு எடுத்திருக்கவங்க கண்டிப்பாகவே ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்பவே குரூஷியல் லெவலில் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றத பார்த்துட்டு தான் ஸோ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் அப்டேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ 1 day கேண்டில் வச்சு தான் அனலைஸ் பண்ண போகிறேன். 1 day கேண்டில் வச்சோம் அப்படின்னா மார்க்கெட் பயங்கர செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ நாளைக்குமே என்னோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் டவுனில் ஓப்பன் ஆகலாம் ஆர் மார்க்கெட் நியூட்ரலாக ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் நியூட்ரலாக ஓப்பன் ஆகிட்டு டவுனில் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு நான் கன்சிடர் பண்ணுறது 23,300. 23,300 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸு நான் பார்த்தேன் அப்படின்னா ஓகே இப்போ நான் 1 day கேண்டில் வச்சு பார்க்கும்போது செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட வியூ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 23,300. ஸோ இப்போ நான் 15 minutes டைம் ஃப்ரேமை செட் பண்ணுறேன். 15 minutes டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இப்போ 23,600ல இருக்குது. இது வந்து நான் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா 23,700. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் குரூஷியல் லெவலில் இருக்கிறதுனால இப்போதைக்கு என்னால் இதை தான் சொல்ல முடியும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே உங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்டேஷன் நான் லைவில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி போயிடுவோம். பேங்க் நிஃப்டியோட சார்ட். பேங்க் நிஃப்டியில் 1 day டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஸோ 1 day டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது
மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் ட்ரெண்ட் லைன் போட்டு காட்டுறேன். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகிறேன். மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம செக் பண்ணும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50,000, resistance 50,200, support நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா 49,500. பேங்க் நிஃப்டில first support 49,900, second support 49,500. ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ 50,200ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 50,400. இதுதான் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதையும் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பின் நிஃப்டி. ஃபினான்ஷியல் நிஃப்டி ஒன் டே சார்ட் போகிறேன். ஒன் டே சார்ட் நம்ம வச்சு அனலைஸ் பண்ணும்போது இதுவுமே ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி செல்லிங் ப்ரெஷரோடு இருக்குது. மேக்ஸிமம் நாளைக்கு கேப் டவுன் ஆர் மார்க்கெட் ஃப்ளாட் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நியூட்ரலாக ஓப்பன் ஆனாலும் நெக்ஸ்ட்டு பின் நிஃப்டிக்கு இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகிறேன். இன்ட்ராடே பேஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா பின் நிஃப்டியில் 23,000 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 22,900. ரெசிஸ்டன்ஸ் 23,500. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட் அப்டேஷன் நான் உங்களுக்கு லைவில் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.